கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். ஏகப்பட்ட இஷ்யூ. சார் 10,000 ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கேன்னாங்க. என்கிட்ட அதுக்கான ஆடியோ ரெக்கார்ட்லாம் இருக்கு. எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லல. எனக்கு வண்டிய பத்தி தெரியாது. சொன்ன ஒரு வார்த்தை பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த வீடியோ என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம எடுத்தோமே. அந்த ஷோரூம்க்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன். அப்புறம் ரகளை, சண்டை எப்படி வேணாலும் போலாம். அப்புறம் அந்த பெரிய கான்வர்சேஷனுக்கு அப்புறமேட்டுக்கா சிம்பிளா வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா தான் வந்து இஷ்யூ வந்து முடிஞ்சுது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பைக் எடுத்தோம் பார்த்தீங்களா? பைக் எடுத்த அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து பைக் எடுத்துட்டு போங்க. ஆக்சுவலா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பைக் யூஸ் பண்றோம்னா, ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 அனல் பிளாக். அந்த பிளாக் கலர் வித் எல்லோ கோட்டிங்கோட வரும் பார்த்தீங்களா? அந்த பைக் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். போயிட்டு பெருசா எந்த ஒரு அந்த பைக் எடுக்கிறோம்னா, அந்த ஸ்டாண்ட்ல வச்சு, அந்த ஓப்பன் பண்ணி அப்படிலாம் குடுப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் கேட்டிருந்தது. பட் ஆனா நம்மளுக்கு அது பண்ணவே இல்ல. சாதாரணமா "இந்தாங்க பைக் எடுத்துட்டு போங்க" அப்படின்ற மாரி குடுத்துட்டாங்க. கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. "நெறைய பீக் ஹவர்ஸா இருக்கு" அப்படின்ற மாரி சாதாரணமா சொல்லிட்டாங்க. "நீங்க எடுத்துட்டு போங்க." ஏன்னா மேனுவல் ஃபீச்சர்ஸ் கூட பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பேசிக் மேனுவல் ஃபீச்சர்ஸ் கூட நம்மளுக்கு சொல்லல. வண்டி டெஸ்ட் டிரைவ் முக்கியமா அது. டெஸ்ட் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தது. வண்டி 2 நாள்ல வர வச்சு தரேன்னு சொன்னாங்க. கடைசியில வண்டி வரவே இல்ல. சரி எனக்கும் அந்த டைம்ல மாமா வந்திருந்தாங்களா, ஊருக்கு கிளம்பிடுவாங்க. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம, சரி பைக் எடுத்துருவோம். அப்புறம் மத்தது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்தாச்சு. ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீங்க பைக் எடுத்துட்டு போங்க. நான் வந்து உங்களுக்கு மறுநாள் வந்து வந்தாஸ்ல வந்து நான் நெறைய விஷயங்கள் சொல்ல வேணான்னு இருந்தேன். நான் பெரிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல ஷோரூம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோல வந்து அந்த ஷோரூம் மென்ஷன் பண்ண போறதில்ல. யாருக்கும் சண்டை வந்ததுன்றத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா, எதுக்கு இந்த கான்வர்சேஷன் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வந்து எதனா பேசுவாங்க. நம்மளுக்கு அந்த தலைவலி வேணாம். நமக்கு என்ன இஷ்யூ நடந்தது? இதனால உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாராவது திரும்பவும் பைக் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப இந்த மாரி ஒரு இஷ்யூ உங்கள ஏமாத்துவாங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து கொஞ்சம் அவேர்னஸா இருங்கன்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. என்னன்னா, நீங்க அ பைக் எடுத்துட்டு போங்க. நான் உங்களுக்கு வந்து ஊர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா, நம்ம வந்து கிராஷ் கார்ட் வந்து கேட்டுட்டு இருந்தோம் தனியா. அது வந்து கீழ அசெம்பிள் பண்றது வந்து அவங்க கிட்ட அக்சஸரீஸ் இல்லையாம். அத ஆர்டர் பண்ணி மறுநாள் உங்களுக்கு வர வச்சு தரேன்னாங்க. நானும் வந்துட்டேன். மறுநாள் வந்து ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன். சரி ஓகே முடிச்சுட்டு வந்தோனே இங்க போட்டுருவாங்க அப்படின்னு. அப்புறம் காலைல போயிட்டு ஆர்டிஓ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்க்காக எடுத்துன்னு போனேன். அங்க ஒரு பெரிய தலைவலி. என்னன்னா, ஷோரூம்ல வந்து நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அ நீங்க வந்து ஆர்டிஓல தான் செய்யார் ஆர்டிஓ தான் நீங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாதாம். ஏன்னா நம்ம எடுத்தது வேற ஊரு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து நம்மளோட லோக்காலிட்டி எங்கேயோ, அங்க சரவுண்டிங்ல தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க. நான் தெளிவா அவங்க கிட்ட கேட்டேன். ஆர்டிஓக்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்ட்டாங்க. ஆனா நிஜமா ரூ. 1 ஒண்ணும் பே பண்ண வேணவா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "நீங்க ஃபேன்சி நம்பரா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் நம்பர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அதுக்கான அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். மத்தபடி நீங்க ரூ. 1 கூட கட்ட தேவையில்ல ப்ரோ" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு அங்க எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சுச்சு. திருப்பி பைக் எடுக்கும்போது என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 750 வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆப்வியஸா செய்யார். ஆமா. அங்க தான் வேற வழி இல்ல. சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டாங்க. எனக்கு புரியல. என்னண்ணா 750 அமௌண்ட்லாம் எதுவும் குடுக்க வேணான்னு சொன்னாங்களே! ஏண்ணா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லப்பா 750 இருக்கு. சார்ஜ் இருக்கு. ஆ உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அப்டின்னாங்க. எனக்கு புரியவே இல்ல. அந்த டைம்ல நான் அங்க திருவண்ணாமலைக்கு கால் பண்ணேன். அவங்க பிக் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு சரி 750 குடுத்துடலாம். அப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட 750 குடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மதியம் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதான் நம்ம ஊர்லயே வந்துட்டு கிராஷ் கார் தான் இன்னைக்கு அனுப்புறேன்னாங்களே, மதியம் அவரு வருவாரே அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபோன் பண்ணேன் அன்னைக்கு எடுக்கவே இல்ல. அப்புறம் மறுநாள் வந்து திருப்பியும் கால் பண்ணேன். அப்ப எடுத்தாங்க. எடுத்துட்டு அண்ணா இந்த மாதிரிண்ணா வந்து அக்சஸரீஸ் குடுக்குறேன்னீங்களே, எக்ஸ்பிளைன் பண்றேன்னீங்க. ஏண்ணா வரல, குடுக்கல அப்டின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி அக்சஸரீஸ் இன்னும் வரலப்பா. வந்ததும் நான் அனுப்புறேன்ப்பா. வரேன்ப்பா நான் நேர்ல வரேன்ப்பா அப்டின்னாங்க. டக்குன்னு சாதாரணமா வச்சுட்டாங்க. நம்மளால அந்த சரி செய்யார பத்தி கேட்டுக்கவே இல்ல. திருப்பியும் நான் மறுநாள் கால் பண்ணேன். மறுநாளும் அவர் இதே மாரி சொல்லி வச்சுட்டாங்க. நேர்ல பார்க்கும்போது பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திருப்பியும் மறுநாள் கால் பண்ணேன். மறுநாளும் இதே தான் பண்ணாங்க. திருப்பியும் மறுநாள் கால் பண்ணேன். கிட்டத்தட்ட தினமும் நான் கால் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 18ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ஆமா 8ஆம் தேதி நம்ம வந்து வண்டி எடுத்தோம். அதாவது 1ஆம் தேதி வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணோம். 8ஆம் தேதி வந்து பைக் எடுத்தோம். 18ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து அது என்னது இது? அங்க ஷோரூம்க்கு கூப்பிட்டாங்களே! அதாவது லோக்கல் ஷோரூம் மட்டும் தான். இந்த மாரி அக்சஸரீஸ் வந்துச்சு போய் போட்டுக்கங்கன்ட்டு. அ அங்க வந்து அக்சஸரீஸ் வந்துச்சு, கவர் வந்திருந்தது.
இந்த கவர் பைக் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேஜர் இஷ்யூவே. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணா நீங்கள் வரலையா அண்ணான்னு கேட்டேன். வரல தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அமௌண்ட் கேட்டாங்க, பார்த்தா எக்ஸ்ட்ரா 1100 சொன்னாங்க. ஏண்ணா இதோட வேல்யூ வந்து இவ்வளோ கிடையாதே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர் வந்து அமௌண்ட்டுப்பா அப்படின்ட்டாங்க. ஆனால் என்கிட்ட இல்லை, என்கிட்ட வந்து கவர் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்படின்னு. இதில் என்ன மேஜர் இஷ்யூன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட பைக் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் டீட்டெயிலாம் கேட்குறேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பைக்கோட காம்ப்ளிமெண்ட்டாக இதெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் சொன்னாங்க. அதில் இதுவும் ஒன்று. அப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு பைக் எடுக்கும்போது என்ன குடுத்தாங்கன்னா, ஒரே ஒரு ஹெல்மெட்டு, கீ செயின் அவ்வளோதான் குடுத்தாங்க. வேறு எதுவும் தரல. பைக் கவர் வந்து பைக்கோட தருவேன்னாங்க. அந்த டைமில் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க போல. நான் எதுவும் கேட்டுக்கவே இல்ல. அப்புறம் நான் அவங்ககிட்ட ரிமெம்பர் பண்ணேன். அண்ணா பைக் கவர் வந்து நீங்கள் குடுக்கவே இல்லையாண்ணா அப்படின்னா, தம்பி மறந்துட்டேன். நான் வந்து மெட்டீரியலோட வச்சு அனுப்பிடுறேன் அப்படின்னாங்க. அப்படி வந்த பைக் கவர் தான். அதுக்கு அமௌண்ட் என்னன்னு நான் கேட்ட உடனே, "இல்ல தம்பி பைக் கவர்லாம் வந்து கிடையாது. அது அமௌண்ட் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. "அண்ணா இத நீங்க அப்போ சொல்லவே இல்லையாண்ணா?" அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அப்படி இருந்தும், "இல்ல தம்பி பைக் கவர் தான்" அப்படின்னாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து வேற ஒரு ப்ரெஷர் இருந்தது. சரி அதனால வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்னன்னா, எனக்கு இப்போதைக்கு பைக் தேவை. அதனால எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா நான் சென்னைக்கு கிளம்பணும். சரி இதுக்கப்புறமே என்னால வாக்குவாதம்லாம் ஈடுபட முடியாது. ஆல்ரெடி அன்னைக்கு டே வேற ப்ரெஷர்ல இருந்தது நம்மளோட ஒர்க்ல. சரி போயிட்டு மத்தது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன அதிகமா ஃபேஸ் பண்ணது என்ன சுத்தி இருக்கானுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க, அவனுங்க. "ஏய் என்னடா இத விட்டுட்ட, அத விட்டுட்ட, இது வாங்கல, அது வாங்கல" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டானுங்களா. நான் என்ன பண்ணேன்னா, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டேன். இந்த மாரி என்கிட்ட என்ன சொன்னாங்க, "பைக் கவர் வந்து ஃப்ரீயா தரேன்னாங்க. ஆனா தரல" அப்படின்னாங்க. கஸ்டமர் சொன்னாங்க, "பைக் கவர் வந்து ஃப்ரீயா தரமாட்டாங்க" அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணா, பைக் கவர் ஃப்ரீயா தரமாட்டாங்க. காம்ப்ளிமென்டரி எதுவும் தரல. ஆ எனக்கு என்னன்னா, என்கிட்ட நான் பைக் எடுக்கும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "பைக் கவர் தருவாங்க" அப்டின்னாங்க. "அது ஏன் இந்த மாரி பண்ட்டாங்க?" அப்டின்னாங்க. சரி ஓகே ப்ரோ. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா பைக் கவர் ஃப்ரீ இல்ல" அப்டின்னாங்க. சரி ஓகே. எனக்கு இந்த ஃப்ரீன்றதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு என்ன போட்டிருக்கீங்க? நான் என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் 10% டிஸ்கவுண்ட் அப்டின்ற மாரி தானே போட்டிருந்தீங்க. ஆனா எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணல. என்ன பிரைஸோ அதே ஆக்சுவல் பிரைஸ்ல தான் அவங்க வந்து என்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் இல்லையா? அப்டின்னு கேட்டதுக்கு, ஆ அவங்க எதுவுமே சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து நான் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். இத பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். ஏகப்பட்ட இஷ்யூ. இந்த ஆர்டிஓல 750 வாங்குனது, அக்சஸரீஸ் வாங்குனது. எனக்கு இன்னும் மேனுவலா வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லல. எனக்கு வண்டிய பத்தி தெரியாது. எனக்கு வந்து வண்டி வந்து ரொம்ப புடிக்கும். ஆனா, அந்த ஒரு ரீசனால தான் எடுத்தேன். ஆனா, அவங்க வந்து எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல. நான் வண்டி சாதாரணமா போயிட்டு எனக்கு புடிச்சிருந்தது எடுத்துன்னு வந்துட்டேன். இப்ப நான் வண்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் யார்கிட்ட போய் நான் கேட்கறது? அப்படின்ற ஒரு எமோஷனலா நான் அவங்ககிட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கம்ப்ளைண்ட் நான் ரைஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க அனுப்பியிருப்பாங்க போல. எனக்கு பயங்கர குயிக் ரெஸ்பான்ஸா வந்துச்சு. வெறும் 1 ஹவர்ல எனக்கு வந்து அவங்க அந்த ஷோரூம்லேருந்து எனக்கு கால் பண்றாங்க. எந்த மாரி கால் பண்ணாங்கன்னு எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. "சார், சார் சத்யநாராயணன் சார். நான் தான் சொன்னேன்ல சார், வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் சார் அந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க?" அப்படின்னு மாரி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கான்வர்சேஷன் இருந்தேன். கான்வர்சேஷன்ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அவங்க ஒண்ணு சொன்னாங்க. "சார் உங்களுக்கு காம்ப்ளிமென்டரியா 10,000 ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். 10,000 ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கேன்னாங்க." என்கிட்ட அதுக்கான ஆடியோ ரெக்கார்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு இஷ்யூ பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் அந்த ஆடியோ ரெக்கார்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 10,000க்கான காம்ப்ளிமென்ட் ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். 10,000க்கு உங்ககிட்ட இருக்கு சார். நீங்க வாங்க அந்த 10,000 ப்ராடக்ட் தரேன் அப்படின்னாங்க. எனக்கும் ஓகேன்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா கான்வர்சேஷன் கான்ஃபரன்ஸ்ல தான் பேசிட்டு இருந்தோம். நான், என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஷாப் ஓனர், ஷாப் மேனேஜரா, சூப்பர்வைசரா எவரோ ஒருத்தரு. அத மெயின்டெயின் பண்றவரு. ஆ அவரு எல்லாமே பேசிட்டு இருந்தோம். அவரு இந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய கான்வர்சேஷன் போச்சு. நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு செய்யார் ஆர்டிஓல வந்து நீங்க அமௌண்ட் வாங்க மாட்டேன்னீங்க. ஏன் 750 வாங்குனீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, சிம்பிளா சொன்னாரு. சார் அது அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட் சார். அதாவது லஞ்சமா. லஞ்சம்ன்றத அவர் நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க. மத்த ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாங்க மாட்டாங்க. ஆனா இவுங்க அந்த லஞ்ச அமௌண்ட்ட நம்மகிட்ட சேர்த்து வாங்குறாங்க. அது கம்பெனியோட பொறுப்பு. நம்ம ஏன் அதுக்கான அமௌண்ட்ட வந்து நம்ம தரணும்? பைக்குக்கான மொத்த அமௌண்ட்ட நான் குடுத்துட்டேன்னா, அந்த 750 எதுக்கு நான் தரணும்? அந்த ஒரு தாட் வர ஆரம்பிச்சு. சரி ஓகே. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ப்ராடக்ட்கான டிஸ்கவுண்ட் எங்க? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன்னாங்க. அதாவது ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்டும் எடுத்து வச்சிருக்காங்களாம். 10,000 காம்ப்ளிமென்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்பி அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 வாரம் கழிச்சு சர்வீஸ்க்காக போயிருந்தேன். அங்க தான் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு பயங்கர டெஸ்ட் மேல டெஸ்ட் குடுத்தாங்க. என்னன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 10,000 பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தான் 10,000 டிஸ்கவுண்ட்டா நம்மளுக்கு தருவாங்களாம்.
ஒன்று ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து கொடுத்தாங்க. அதான் என்னன்னா, இந்த பைக் ஓட்டுறோம் பார்த்தீங்களா? அப்படி ஓட்டும்போது ஃப்ரண்ட்ல அந்த ஒயர் இருக்கும். அது மறைக்கிறதுக்காக ஒரு பஞ்சு வந்து கம்பியில மாட்டுவாங்க. அந்த பஞ்சு அது நம்ம வெளிய வாங்குனாலே 100, 200 முடிஞ்சிரும். அந்த ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் போட்டு விக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த ஒரு பிராண்டுனால அது ரூ. 1000வாம். நம்மளுக்கு வந்து 10,000 மேல எடுத்ததுனால 10% எவ்வளோ வரும்? ரூ. 1000 வரும் பார்த்தீங்களா? அந்த 950 ப்ராடக்ட் குடுத்து அப்படியே சமாளிச்சுட்டாங்க. நான் அத கேட்டிருந்தேன். அண்ணா இது நியாயமா? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? 10,000 ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். 10,000 ஒர்த் உள்ள உங்களுக்கு ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. உங்களுக்கான காம்ப்ளிமென்ட்ரின்னு வேற சொன்னீங்க. அப்படின்னா, இல்ல ப்ரோ அந்த 10,000 ப்ராடக்ட் வந்து இதுதான். அதாவது நீங்க 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு 10% தான் டிஸ்கவுண்ட். நீங்க 5,000க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 5% தான். 10,000 பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுக்கான காம்ப்ளிமென்டரி ப்ராடக்ட் தான்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ நீங்க சொன்ன ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு. இந்தாங்க நீங்க ஆடியோவ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இல்ல ப்ரோ. இதுதான் ப்ரோ ரூல்ஸு. நீங்க தான் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேண்ணா. நீங்க சொன்னத விட்டுருங்க. உங்க சேல்ஸ்மேன்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்க? காம்ப்ளிமென்டரியா என்னென்ன வேணும் வரும்னு சொன்னதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் எங்கன்னு கேட்டா, அவங்க தெரியாம சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா இதோட முடிச்சுட்டாங்க. அவங்க தெரியாம சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன். "அப்ப என்னதான் ப்ரோ பைக்குக்கு?" அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, டீ கப்ல ராயல் என்ஃபீல்டு நேம் போட்டிருக்குமா. அந்த அந்த கப் வேணா நான் தரேன். எடுத்துன்னு போங்க ப்ரோ அப்படின்னாங்க. அப்படியே சுர்ருன்னு ஒரு மாதிரியா கோவம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கீங்க? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. நான் எதுவும் கேட்டுக்கவே இல்ல. சரி எனக்கு இப்போ சர்வீஸ் ஆச்சு ஃப்ரீயா? இல்ல அதுக்கு காசு வாங்குவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். சிம்பிளா சொன்னாங்க, ஆயில் எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் அந்த ஆயிலுக்கு மட்டும் தான் ப்ரோ காசு. அந்த வண்டிக்கெல்லாம் வந்து காசு வாங்க மாட்டோம். சர்வீஸ்லாம் ஜெனரல் சர்வீஸ் ஃப்ரீ தான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே. அத பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் சர்வீஸ் விட்டுட்டு அப்புறம் போனேன். அப்புறம் இன்னொரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் தான் வந்து மெயின் இன்சார்ஜ் போல. அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க என்னண்ணா சொன்னீங்க? இந்த மாரி தரேன்னு சொன்னாங்க. இந்த மாரிலாம் இவ்ளோ இஷ்யூ நடந்தத வந்து அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். அவரு அதுக்கு மேல என்னன்னா, மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்டின்னாங்க. ஆனா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுறத விட்டுருங்க. பட் ஆனா உங்க ஷோரூம்ல என்கிட்ட இத தான் சொன்னாங்க. நீங்களும் ஆடியோ ரெக்கார்ட பாருங்க அப்டின்னதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு சிம்பிளா என்ன சொன்னாருன்னா, இப்ப அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்றது? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோ அப்டின்னா, இல்ல வாய்ப்பில்ல அப்டின்ட்டாங்க. அப்ப நீங்க சொன்னத செய்யணும்ல. என்ன ப்ரோ இப்டி பண்ணிட்டீங்க அப்டின்னா, இல்ல ப்ரோ அப்டி பண்ண முடியாது. நீங்க வேணா பாருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இதுதான் இருக்கு. நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்டின்றத விட்டுருங்க. அது எனக்கு தெரியாது. உங்க ஷோரூம்ல என்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் கேட்டது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்கிட்ட நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. அத ஏன் நீங்க செய்யல? அப்டின்னு கேட்டதுக்கு, அவர் அப்டியே நின்னுகிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அப்டியே என்ன பேசுறதுன்னும் தெரியல. என்ன மாரி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்மகிட்ட இந்த மாரி பேச உடனே ஒரு மாதிரியா ஆஃப் ஆயிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வண்டி சர்வீஸ் பண்ணி வந்தது நான் அந்த இடத்துல ஒண்ணு கேட்டிருந்தேன். "அண்ணா வண்டி செயின்லாம் வந்து லூப்ரிகன்ட் எப்படிண்ணா?" அப்படின்னு தான் கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் லூப்ரிகன்ட் கேட்டேன்னு நெனச்சு லூப்ரிகன்ட்டும் சேர்த்து நம்மளுக்கு பில் போட்டு குடுத்துட்டாங்க. ரூ. 600 லூப்ரிகன்ட்டு. செயின் லூப்ரிகன்ட். சரி ஓகே. நான் அது எதுவும் சொல்லிக்கல. சரி ஓகே. நான் வெளிய வாங்குறதுக்கு பிராண்டடா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இவங்க என்ன குடுக்குறாங்களோ அது போட்டுக்கலாம். ஏன்னா செயின் லூப்ரிகன்ட்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கம்பெனி மாத்துறோம் பார்த்தீங்களா? கம்பெனி மாத்துனோம்னா, செயினுக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு பிராண்ட் எதனா ஒண்ணு யூஸ் பண்றீங்கன்னா, அது கம்மியான ரேட்டோ, அதிகமான ரேட்டோ அது எதுவுமே வேணாம். நீங்க ஒரு பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த ரெகுலரா அதே பிராண்டே யூஸ் பண்ணிக்கங்க. பிராண்ட மாத்தாதீங்க. இது வந்து அந்த விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறமேட்டுக்கா வண்டி சர்வீஸ் வந்தது. சர்வீஸ் முடிஞ்சு வெளிய எடுத்துட்டு வந்து நிறுத்துனாங்க. எனக்கு மேனுவலா சொல்லுங்கன்னு சொன்னோனே, ஒரு வண்டிக்கு 4 பேர், 5 பேர் வந்தாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண. அந்த வண்டிக்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல்லா என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேல போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 எக்ஸ்ப்ளனேஷன் அவ்ளோ நேரம் இழுத்துடுச்சு ஃபுல்லா. அ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. அந்த வண்டி அந்த மொபைல் இருக்கும் பார்த்தீங்களா? மொபைல பைக்கோட லிங்க் பண்ணாங்க. நேவிகேஷன் மட்டும் தான் சரியா ஒர்க் ஆகல. அந்த பைக்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, புடிச்ச விஷயம்னா அவ்ளோ இருக்கு பைக்ல. அ குறை அப்படின்னு சொல்லிக்க எதுவும் இல்ல. அந்த ஃப்ரண்ட்ல அந்த ஒயர் தெரியறது மட்டும் இதுவா இருந்தது. அது சரி காம்ப்ளிமென்ட்ரின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் குடுத்து ஏமாத்திட்டாங்க. அத வச்சுட்டு அந்த ஒயர்லாம் மறைஞ்சிருச்சு. அது அழகா இருக்கு. இன்னொன்னு நேவிகேஷன். நேவிகேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. பட் என்னன்னா ஃபோனு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா, நேவிகேஷன் ஆஃப் ஆயிடுது. அத நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்டேட் வரும் ப்ரோ. அப்டேட் வந்ததுமே உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிடுன்ட்டாங்க. அப்டேட் வந்தது. இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகல. சரி விடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு பெஸ்ட்டா பட்டது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வண்டி மட்டும் தான். நான் அவ்ளோ அமௌண்ட் குடுத்து வண்டிய மட்டும் தான் எடுத்தனே கண்டி,
பெருசா சாட்டிஸ்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனக்கு அது சொல்லாமலே இருந்திருக்கலாம். உங்களுக்கு இது தருவேன், அது தருவேன்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். பட் ஆனா சொன்னாங்க பார்த்தீங்களா, சொல்லிட்டு கடைசியா வண்டி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கா விடவே இல்ல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து அவங்களும் இதே மாரி தான் ஏமாத்திருக்காங்களாம். வண்டி கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த அண்ணன் எடுக்காமலே விட்டு வச்சிருக்காங்களாம். அந்த ராயல் என்ஃபீல்ட்ல அது என்னன்னா, ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேன்து. ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்டார்ட்டிங்ல சொல்லிட்டு விட்டா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வண்டிலாம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா என்னன்னா, அது இது என்னது இது? ஐயோ! சொல்ல மறந்துட்டேனே. டீட்டெயிலா வண்டியெல்லாம் வந்து நிறுத்திடுச்சு. நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த அண்ணன்கிட்ட கேட்குறேன். "அண்ணா எனக்கு ஃபைனலா சொல்லுங்க. எனக்கு எந்த இதுவும் வேணாம். என்னதான் ரூல்ஸு? எனக்கு பேசிக்கா அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட வண்டி எடுக்கும்போது அது இருக்கு, இது இருக்குன்னீங்க. ஆனா இப்ப எதுவுமே இல்லன்றீங்களே! அப்போ ராயல் என்ஃபீல்டுக்கு என்னதான் தருவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. "ப்ரோ எங்களோட கம்பெனில வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே இருக்கு. இது இது எல்லாருமே தெரிஞ்சுச்சுங்க. ராயல் என்ஃபீல்ட்ல இது இருக்கு. உங்களுக்கு அது தருவேன், இது தருவேன்னு ஏமாத்துனாங்கன்னா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து பைக்கும், அந்த பைக்கோட வந்து ஹெல்மெட்டும், கீ செயின் இது மட்டும் தான் குடுக்க சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அத தாண்டி வேற எந்த ப்ராடக்ட்டும் நாங்களா ஆஃபர் பண்ணி கூட விக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது அப்டின்ட்டாங்க. அதாவது மத்த பைக் எடுக்குறீங்கன்னா, அதுல வாட்டர் கேன் தருவாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவரும் அதுல தந்துருவாங்க. சின்ன சின்ன பொம்மை ஐட்டம் சம்மந்தமே எதுக்கு அந்த பைக்குக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. அது ஏதோ ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் மாரி குக்கர் இதெல்லாம் தருவாங்க. மிக்ஸிலாம் கூட தருவாங்க ஒரு சில இடத்துல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராயல் என்ஃபீல்ட்ல கிடையவே கிடையாது. மத்த ஷோரூம்லலாம் வந்து அது அவங்களோட விருப்பம். காம்ப்ளிமென்டரி குடுக்குறது, இந்த மாரி ஆஃபர் வச்சு குடுக்குறது, அதெல்லாம் வந்து அந்த ஷோரூம். ஆனா ராயல் என்ஃபீல்ட்ல இந்த மாரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மாரி எதனா இருக்கு அப்படி இப்படின்னு எதனா ஏமாத்துனாங்கன்னா, அவங்க உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த மாரி ஒரு ரூல்ஸே ராயல் என்ஃபீல்ட்ல இருக்காம். இத பத்தி அவர் எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. ப்ரோ நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராயல் என்ஃபீல்ட் பக்கத்துல வேற ஒரு ஷோரூம் இருந்தது. அந்த ஷோரூமோட பிரைஸ் லிஸ்ட் காமிச்சுட்டாங்க. காமிச்சுட்டு அந்த பேனர் போஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த போஸ்டர்ல என்ன பிரைஸ் போட்டிருக்கோ காமிச்சாங்க. அதாவது அதுல இருக்கிற பிரைஸ் லிஸ்ட்ட விட பேனர்ல இருக்கிற பிரைஸ் லிஸ்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. என்னன்னா, அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் ஒரு 5000 வச்சுக்கங்களேன். அந்த 5000 போட்டு, அது எக்ஸ்ட்ரா பிரைஸ்ன்னு நம்மகிட்ட வச்சு வித்துட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இதில ஃப்ரீன்னு சொல்லிட்டு அது தராங்க. அந்த ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. இதே மாரி உங்களுக்கும் நாங்க பண்ணியிருந்தோம்னா, ஓகே இவ்வளோலாம் தராங்கப்பா ராயல் என்ஃபீல்ட்ல அப்படின்னு நீங்க நெனச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருப்பீங்க. அந்த ஒரு ஃப்ராட்லன்ஸ் வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. நீங்க பண்ண மாட்டீங்க தான் ரைட்டு. ஆனா சேல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ஃப்ராட்லன்ஸ் தானே! அது தப்பு தானே! அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து மைண்ட்ல அப்படியே ஒரு மாரியா உறுத்தலாயிடுச்சு. அவங்ககிட்ட நான் சிம்பிளா சொல்லிட்டு வந்தேன். ஆனா எனக்கு வண்டி மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை. நான் இத மட்டும் தான் எடுக்கணும்னு நெனச்சேன். மத்தபடி நீங்க குடுக்குற ப்ராடக்ட்லாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. நான் ஒரு மாரி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்கிட்ட நீங்க வந்து இதெல்லாம் இருக்குன்னீங்க. நான் வண்டி எடுக்கும்போது எனக்கு இது எதுவுமே தரல. சரி நான் அப்புறமேட்டுக்கா உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும், இதெல்லாம் இல்லன்ட்டீங்க. அது எனக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. என்ன நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னாங்களே, அந்த ஒரு மைண்ட் தான் ஒரு மாரி போயிடுச்சே கண்டி, மத்தபடி எதுவும் இல்லண்ணா. இத நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை கிடையாது. நான் உங்கள பத்தி கம்ப்ளைண்ட்டும் குடுத்துருக்க போறதில்ல. ஏன் இந்த மாரி ஏமாத்தணும்? இத நான் ஓப்பனா கேட்டுட்டேன். ஏன் இந்த மாரி ஏமாத்தணும்? அப்படின்னதுக்கு, அதான் ப்ரோ நான் தான் சொன்னேன்ல. மிஸ்கம்யூனிகேஷன் தான் எல்லாருக்கும் இதுவாயிடுச்சு. அது சேல்ஸ் பெர்சனுக்குலாம் வந்து எதுவும் தெரியாது அப்படின்ட்டாங்க. எதுவும் தெரியாதா? எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு வண்டி மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கா சர்வீஸ் முடிச்சுட்டு எடுத்துன்னு போம்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, இதுல இருந்ததுங்க. வண்டி வந்து இவ்வளோ நாளா ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருந்தது. எனக்கு அது எப்படி ஈவி மோட்ல மாத்தணும்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருந்ததுனால பெட்ரோல் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா இது வண்டி இவ்வளோ ஓட்டுறோம், பெட்ரோல் இவ்வளோ போதேன்னு சொல்லிட்டு. 25 கிலோமீட்டர் அதாவது 25 தான் மைலேஜே வந்துச்சு. சம்டைம்ஸ் 28, 30 அந்த 25-30ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மைலேஜ்லயே தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க மோட்லாம் மாத்தி குடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து ஈவி மோட் மாத்துனாங்க. மாத்திட்டு அதில ஏபிஎஸ் ஆன் பண்ணனா ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் ஆன், ஆஃப்ன்றது வந்து பெருசா எதுவும் கிடையாதுங்க. அந்த கார்னர் பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் ஏபிஎஸ். இந்த படுத்துக்கிட்டே திரும்புவாங்களே அது. நம்மளுக்கு அது பெருசா தேவையில்ல இப்போதைக்கு. இப்போதைக்கு தான். இருந்தாலும் ஏபிஎஸ் ஆன்ல வச்சுட்டு ஈவி மோட்ல போட்டேன். மைலேஜ் எனக்கு 35க்கு மேல வந்தது. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஓகே. ஐ மீன் கிட்டத்தட்ட 2 வாரம், 3 வாரம்னு நெனைக்கிறேன். 3 வாரமா நம்மளுக்கு வண்டி எப்படி ஓட்டணும்னே தெரியாம வெறும் நார்மல் மோட்ல ஓட்டுறோம்னு நெனச்சுக்கிட்டு, சாதாரணமா முறுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா சந்தோஷப்பட்டது எங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு வரும்போது ஈவி மோட்ல வச்சு ஓட்டுனோமா, மைலேஜ் அதிகமா குடுத்த உடனே ஃபியூல் கம்மியாகவே இல்ல. அது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தது. சரி ஓகே. நீங்க இதிலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்ககிட்ட வண்டி இந்த மாரி
மற்ற ஷோரூம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. மற்ற ஷோரூமில் ஆஃபர்லாம் இருக்குது. நானும் ஷோரூமில் வண்டிலாம் வாங்கியிருக்கேன். அது நம்மளுக்கு இல்லை, அம்மாவுக்கு வாங்கியிருக்கேன். அதில் ஏகப்பட்ட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிஃப்ட்டு ஆஃபர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் எனக்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கினேன். அதில் இவ்வளோ இஷ்யூ ஃபேஸ் பண்ண உடனே அதுக்கப்புறமே தான் அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தது. இதில் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இது இருந்தும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போய் பார்த்தேன். இந்த 10,000க்கு ப்ராடக்ட் வாங்குறேன் பார்த்தீங்களா, அந்த 10,000 அதுக்கு மேலே நான் ப்ராடக்ட் வாங்குறேன்னா, கூட அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா அந்த ராயல் என்ஃபீல்ட் பேக்கும் ஃப்ரீயாக தரணும். அது கொடுக்கவே இல்லை. எனக்கு எதுக்கு இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு, ஏன்னா அவங்க பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா பில் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு பில் போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி ஏமாற்றி ஒரு பில்லை கொடுத்துட்டாங்க. ஏமாற்றினா அவங்க நம்மளை ஏமாற்றலை, நம்மளுக்கு இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு, பில் இவ்வளோ டிஸ்கவுண்ட் அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பில்லு போட்டு அந்த மாதிரி தந்துட்டாங்க. நம்ம பே பண்ணது வந்து 10,000 தான் பே பண்ணோம். ஆனால் அவங்க வந்து 1,200க்கு பில்லு போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ஹைலைட்னா, நம்மளே ஏமாற்றல, அவங்க ஷோரூமில் இருக்கிற ஹையர் அஃபிஷியலாக ஏமாத்துற மாதிரி. டிஸ்கவுண்ட் பண்ணாமல் அப்படியே அதாவது அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு, அந்த அமௌண்ட் அவங்க ஏமாற்றிப்பாங்களோ இல்லை ஏமாற்றாம போவாங்களோ அது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் பில்லில் அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்களும் அடுத்த வாட்டி வண்டி வாங்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் நான் வந்து வண்டி விஷயத்தில் ஏமாறல. பட் ஆனால் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஏமாந்துட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்பீடு டெஸ்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அடுத்த 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒன்று வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சு வண்டி ஓட்டி எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றும், இவி மோடில் வச்சு வண்டி எந்தளவுக்கு மைலேஜ் வருது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்டில் பாய் ஃப்ரம் நான் உங்கள் சத்யா. பாய்.